துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் 6ஆம் அதிபதி வியாழன் 10வது வீட்டுக்கு வந்திருக்கின்றார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் 5ஆம் அதிபதி வியாழன் தற்போது 9வது வீட்டிற்கு வந்திருக்கிறார், பாக்கியஸ்தானத்துக்கு. தனுராசிக்காரர்களுக்கு உதயராசி, தனு ராசிக்குரிய கிரகமே வியாழன், 4வது வீட்டிற்குரிய கிரகம் வியாழன் தற்போது 8வது வீட்டிற்கு வந்திருக்கு. தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் 12ஆம் அதிபதி வியாழன் 7வது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் 11ஆம் அதிபதி வியாழன் 6வது வீட்டிற்கு வந்திருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்குரிய அதிபதி தொழிலுக்குரிய 10ஆம் அதிபதியும் வியாழனாகி 5வது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைவது, வியாழன் கிரகம் பலமடைந்திருக்கின்ற காலத்திலே உலகத்திலே நீதி, நேர்மை, நியாயம், வணக்கம் வியாழ மாற்றத்திலே கடகராசிக்கு வியாழ கிரகம் வந்து உச்சபலம் அடைகின்ற நிலையை தொடர்ந்து மீது ராசிக்காரர்களுக்கு நாங்கள் இப்போது பார்ப்போமா. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் 6ஆம் அதிபதி வியாழன் 10வது வீட்டுக்கு வந்திருக்கின்றார். சற்று சிரமமான பலன்களைத்தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் 3வது இடத்தை வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு மிகுந்த சிரமங்களை கொடுத்துத்தான் அது முன்னேற்றத்தையும் தரும். 6வது வீடு பகை, விரோதங்கள், கடன் தொல்லைகளுக்குரிய ஸ்தானம். அதற்குரிய கிரகம் வியாழன் 10வது வீட்டிலே வந்து உச்சபலம் அடைந்தால் வியாபார ரீதியான, அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியான சிரமங்கள், சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த காலத்திலே எக்காரணம் கொண்டும் நீங்கள் கடன் வாங்கி எந்த காரியத்தையும் செய்ய போக வேண்டாம். தேவையில்லாமல் வருகின்ற பகை விரோதங்களை பெரிதுபடுத்தாமல் ஒரு மாதிரி சமாளித்துக் கொள்ளுங்கள். இதை இந்த வியாழ மாட்டம் கோசார பலன் என்று சொல்வார்கள். கோள் சாரம், கோள் என்று சொன்னால் கிரகம் அசைகின்றதனாலே வருகின்ற பலன்கள். ஆனால் நீங்கள் பிறந்த போது உள்ள உங்களுடைய ஜாதக கிரக நிலையிலே மகாதிசை புத்தி வலுவானதாக, அதாவது நன்மையானதாக இருந்தால் உங்களுக்கு தீமையான பலன்கள் பெரிதாக நடைபெற மாட்டார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் 5ஆம் அதிபதி வியாழன் தற்போது 9வது வீட்டிற்கு வந்திருக்கிறார், பாக்கியஸ்தானத்துக்கு. தன புத்திரஸ்தான அதிபதி வியாழன் பாக்கியஸ்தானத்திலே வந்திருப்பது சிறப்பானது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கி சிறப்பான நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்கிறது. ஆகவே சுப காலம். தனுராசிக்காரர்களுக்கு உதயராசி, தனு ராசிக்குரிய கிரகமே வியாழன், 4வது வீட்டிற்குரிய கிரகம் வியாழன் தற்போது 8வது வீட்டிற்கு வந்திருக்கு. லக்ன 4வது வீட்டிற்குரிய கிரகம் அட்டமஸ்தானத்திலே இருந்தால் பொதுவாக லக்ன அதிபதிக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது என்பது ஜோதிட விதி. மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் என்பது ஜோதிட விதி. ஆனால் கோசார ரீதியாக நாங்கள் கோசாரத்திலே உங்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள், ஒத்தாசைகள், வசதி வாய்ப்புகள் 8வது வீட்டிலே வியாழன் இருப்பதனாலே சற்று மத்தியமாகத்தான் இருக்கும். ஆகவே தனுராசிக்காரர்கள் சுமாரான பலன்களே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் 12ஆம் அதிபதி வியாழன் 7வது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைகிறது. 3வது வீடு நான் சொன்னது போன்று வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம், சகோதரஸ்தானம். 12வது வீடு சௌபாக்கியங்கள், சுகங்கள், பிரயாணம் போன்ற ஆடம்பரங்களை அனுபவிக்கின்ற ஸ்தானம். அந்த 12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே உச்சபலம் அடைந்தால் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சிரமம் போல இருந்தாலும் இந்த 7வது வீட்டிலே உள்ள வியாழ பகவான் மிகவும் சிறப்பான நன்மைகளை தரப்போகின்றார். ஆகவே இதுவரை இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் 11ஆம் அதிபதி வியாழன் 6வது வீட்டிற்கு வந்திருக்கு. 2வது வீடு தனஸ்தானம், அதாவது பணம் பொருள்களுக்குரிய ஸ்தானம்.
11வது வீடு எதிர்பாராமல் எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எல்லாம் 11வது வீட்டுக்குரிய லாபஸ்தானத்தினாலே கிடைப்பது. அதற்குரிய கிரகம் 6வது வீட்டில் இருப்பது சற்று மத்தியமானது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வியாழ மாற்றம் சற்று மத்தியமான பலன்களையே தரும். மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்குரிய அதிபதி தொழிலுக்குரிய 10ஆம் அதிபதியும் வியாழனாகி 5வது வீட்டிற்கு வந்து உச்சபலம் அடைவது மிகவும் சிறப்பான நன்மைகளை மீனராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். தற்போது 12வது வீட்டிலே ராகுவும் சனியும் இருந்தாலும், அதாவது 7 சனியினுடைய காலமாக இருந்த போதிலும் வியாழ பகவான் உச்சபலம் அடைவதால் 5வது வீட்டிலே உச்சபலம் அடைவதால் நீங்கள் சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. இந்த வியாழ மாற்றத்தினாலே பொதுவாக 12 ராசிக்காரர்களிலே யாருக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால், நான் சொன்னது போன்று ராசியிலே 1, 5, 9வது வீடுகளான கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது ஒரு சொற்ப நாளாக இருக்கிறது. 74 நாட்கள் மட்டுமே இந்த கடகராசியில இருக்க போகிறது. அதற்கு பின்னால் திரும்ப மிதுன ராசிக்கு வக்ரகதியிலே போய் பிறகு மீண்டும் சில மாதங்களுக்கு பின்னாலே கடகராசிக்கு வரும். ஆகவே வருகின்ற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் 74 நாட்களுக்குரிய பலன்களைத்தான் நாங்கள் இதுவரை பார்த்தோம். இதர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சிறப்பாக சொல்ல போனால் இந்த 3 ராசிக்காரர்களும் தான் சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள். வியாழன் கிரகம் பலமடைந்து இருக்கின்ற காலத்திலே உலகத்திலே நீதி, நேர்மை, நியாயம், நன்மைகள் போன்ற நல்ல விஷயங்கள் தலைத்து ஓங்கும். யுத்தம் எல்லாம் கட்டுப்பாட்டான நிலைக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிழையான வழியிலே செல்பவர்களுக்கு எல்லாம் சிரமங்களும் தீமைகளும் ஏற்பட்டு அவர்கள் அகப்படுவார்கள். ஆகவே மக்கள் சற்று ஆறுதலும் நிம்மதியும் பெறக்கூடிய தன்மை இந்த வியாழன் கிரகத்தினுடைய மாற்றுதலாலே உலகத்திற்கு ஏற்படுகின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நன்மை பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த வியாழ மாற்ற பலன்களை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். வணக்கம்.